பக்கா டிவியின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம திரையுலகத்துல என்னென்னலாம் ஹாட் டாபிக் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கேன். இப்படி போய் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இயக்குனர் சீனு ராமசாமி தனது ட்விட்டரில் தேர்தலில் தோற்றிருந்தால் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நலமோடு நம்மிடையே இருந்திருப்பார் என்றே நினைக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். நடிகர்கள் ராமராஜன், தியாகு, அருண் பாண்டியன் உட்பட பலர் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்த நிலையில் தற்போது நடிகர் மனோபாலாவும் தனது ஆதரவை ஓபிஎஸ்க்கு தெரிவித்துள்ளார். இன்று மட்டும் இல்லை, நாளையும் பன்னீர்செல்வம் தான் முதல்வர் என மனோபாலா கூறியுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் விலை போய்விட்டனர். உண்மையான அதிமுக எது என்று நிரூபிக்கப்பட வேண்டிய கட்டாயம் தொண்டர்களுக்கு உள்ளது என்று நடிகர் ஆனந்த்ராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். கேவி ஆனந்த் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, டி ராஜேந்தர், மடோனா செபாஸ்டியன் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள புதிய படம் கவன். அபிநந்தன் ஒளிப்பதிவு செய்து வரும் இப்படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி இசையமைத்து வருகிறார். இப்படத்தின் பாடல்கள் நேற்று வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. அதிரூபன் இயக்கத்தில் சாந்தனு, சிருஷ்டி டாங்கே, தம்பி ராமையா, அப்புக்குட்டி உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி வெளிவர காத்திருக்கும் புதிய படம் முப்பரிமாணம். ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ள இப்படத்தின் பாடல்கள் நாளை வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜிவி இந்த கதை மீது நம்பிக்கை வைத்து இசையமைக்க ஒப்புக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 1997 மலையாளத்தில் ஒரு யாத்ரா மொழி என்ற மலையாள படத்தில் நடித்திருந்தார். இவர் மலையாளத்தில் நடித்த ஒரே படம் இதுதான். இப்படம் தற்போது தமிழில் பயணத்தின் மொழி என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட உள்ளது. இளையராஜா இசையமைத்திருந்த இப்படத்தில் சிவாஜியின் மகனாக மோகன்லால் நடித்திருந்தார். ஆளுநர் அமைதி காப்பது தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி வருவதற்கான சந்தேகம் எழுகிறது என அமீர் தெரிவித்துள்ளார். எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தும் சசிகலாவை ஆட்சி அமைக்க அழைக்காதது ஏன் என்பது பற்றி ஆளுநர் விளக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய அவர், அரசியல் சாசனப்படி முடிவு எடுக்க வேண்டும், சட்ட சிக்கல் இருந்தால் தெரிவிக்க வேண்டும் என்றார். டப் ஸ்மாஷ் மூலம் பிரபலமானவர் மிருணாளினி. இவரை சினிமாவில் நடிக்க வைக்க சில இயக்குநர்கள் முயற்சித்து வந்தனர். ஆனால் மிருணாளினி செவி சாய்க்காமல் இருந்தார். இந்நிலையில் தற்போது நகல் என்ற படத்தின் மூலம் மிருணாளினி அறிமுகமாக உள்ளார். இதை அவரே தன் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இப்படத்தை சுரேஷ் எஸ் குமார் ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மட்டுமே மையமாக கொண்டு இயக்க உள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்றுவிட்டு நடிகர் பார்த்திபன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் நம்பிக்கை துரோகமும் துரோகிகளின் நம்பிக்கையும் எதுவுமே சகிக்கல. சசிகலாவோ பன்னீர்செல்வமோ ஆட்சி அமைப்பது சட்டப்பூர்வமே ஆகையால் சட்டுப்புட்டுன்னு சட்டசபைக்கு வந்து மக்கள் பணி பாருங்கள், மறு தேர்தலை சந்திக்க வாருங்கள், நோட்டுக்காக அல்ல நாட்டுக்காகவே ஓட்டு என குறிப்பிட்டுள்ளார். சைத்தான் படத்தை அடுத்து விஜய் ஆண்டனி நாயகனாக நடித்துள்ள படம் யமன். இதில் நாயகியாக மியா ஜார்ஜ் நடித்துள்ளார். அரசியல் கதைக்களத்தில் உருவாகியுள்ள இப்படத்தை ஜீவா சங்கர் இயக்கியுள்ளார். முன்னதாக தணிக்கைக்கு சென்ற இப்படத்திற்கு யூ சான்றிதழ் கொடுத்துள்ளனர். இதையடுத்து பிப்ரவரி 24 இப்படம் வெளியாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி இது போல நம்ம திரையுலகத்துல நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்களையும் கிசுக்களையும் சுட சுட கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.